இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் குறித்த விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றம். மலையக தமிழர்களின் காணி உரிமை குறித்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. ஆயுதம் ஏந்தும் வல்லமை இருந்தும் தமிழர்கள் அமைதி வழியிலேயே போராடுகின்றனர். ஸ்ரீதரன் வலியுறுத்தல். யாழ்ப்பாணத்தில் 1 மாதத்திற்கு முன்னர் 17 வயது சிறுவன் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பாக ஊர்காவற்றுறை போலீசார் நடத்தும் விசாரணையில் திருப்தி அடையாத நீதிமன்றம் விசாரணையை குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்குமாறு போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் சார்பில் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட பின்னர் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் குறித்து தனது ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படுத்திய நீதவான் நளினி சுபாஸ்கரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட யாழ்ப்பாணம் சித்தங்கணியைச் சேர்ந்த ஆல்பினோ அயூப்ராஜ் அருள்பயாஸ் சார்பாக நீதிமன்றில் முன்னிலையான பேராசிரியர் சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி நீதிமன்றில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் அதில் போலீஸ் கான்ஸ்டபிள் மாரசிங்க மற்றும் சல்மானின் துப்பாக்கிகளிலிருந்து துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், எனினும் 2 சந்தேக நபர்களை கைது செய்யாமை குறித்து பாதிக்கப்பட்டவரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கேள்வி எழுப்பியதாக சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரன் குறிப்பிட்டார். தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக கூறிய சட்டத்தரணி, துப்பாக்கிச் சூடு தற்காப்புக்காக நடத்தப்பட்டிருந்தாலும் முதலில் அவர்களை கைது செய்து அவர்களின் விளக்கத்தின் அடிப்படையிலேயே பிணை வழங்க முடியும் என நீதிமன்றில் சுட்டிக்காட்டியதாக குறிப்பிடுகின்றார். அதன்படி அருள்பயாஸ் கொலையில் சம்பந்தப்பட்ட 2 போலீஸ் அதிகாரிகளையும் சந்தேக நபர்களாக குறிப்பிட்டு கைது செய்யுமாறு பாதிக்கப்பட்டவரின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி குறித்த தீர்மானத்தை அறிவித்ததாக பேராசிரியர் குமார வடிவேல் குருபரன் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி சந்திக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான வேன் ஒன்றை நிறுத்துமாறு போலீசார் சைகை காட்டிய போது அந்த வேன் நிறுத்தப்படாமல் சென்றதால் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறித்த வேனில் பயணித்த 19 வயதுடைய இளைஞர் காயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு பிப்ரவரி 10ஆம் திகதி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உயிரிழந்த சித்தங்கணியைச் சேர்ந்த ஆல்பினோ அயூப்ராஜ் அருள்பயாஸ் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் திகதி பிறந்தவர் என அவரது பிறப்புச் சான்றிதழ் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் கூறப்பட்டிருந்தது. விசேட சட்ட வைத்திய அதிகாரி ருத்ர பசுபதி மயோதரன் நீதவான் MNN ஹுசைனுக்கு அனுப்பிய பிரேத பரிசோதனை அறிக்கையில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 17 வயது ஆல்பினோ அருள்பயாஸின் மரணத்திற்கான காரணம் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய தோட்டாவினால் மூளை சிதைவடைந்தவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் சிறுவர்கள் உள்ளிட்ட தமிழ் மக்களுக்கு அழிவை ஏற்படுத்துவதற்கு தலைமை தாங்கிய ராஜபக்சர்கள் மத்திய கிழக்கு மோதல் குறித்து கவலையடைந்து உலகத்தரம் வாய்ந்த நடிகர்களாக மாறியுள்ளனர் என வென்னியின் தமிழ் மக்கள் பிரதிநிதி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயகத்தில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் கொல்லப்படும் போது அவர்களது மனிதாபிமானம் எங்கே போனது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வருமான நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் ஈரான் இஸ்ரேல் மோதல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அமைதி ஏற்பட வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அண்மையில ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, அது தெரியும். அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஆக்கள் எல்லாரும் எங்களுக்கு அழிவை தேடி தந்த ஆக்கள் தான், அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு மனிதாபிமானவண்ட முறையில் சிறுவர்கள், குழந்தைகள், இப்படியானங்கள், பெண்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமானம் உறவாக்குறது நசுக்கக்கூடாது, குரல் வழியை நெரிக்கக்கூடாது அல்லது அவர்களை அழிக்கக்கூடாதுன்றதில் மாற்றி கருத்துக்கிடம் இல்லை. எங்களை மனிதாபிமானம் நிறையவே தமிழ் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் குண்டு போட்டு எங்களை அழித்த மஹிந்த ராஜபக்ச கோஷ்டியை, கோத்தபாய ராஜபக்ச கோஷ்டியை சிறுவர்களை, குழந்தைகளை இப்படி என்று எண்ணிக்க போட்டு அந்நிய நாடுகளுக்கு கதைக்குது. உங்களுக்கு பக்கத்து தானே நாங்கள் இப்படி பக்கத்தில் இருந்த எங்களை நீங்கள் அழிக்க ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் உலக மகா நடிகர்களாக நடிப்பு திறனை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வேதனை.
இந்த அரசாங்கம் கூட இப்போ வந்தோடனே ஒரு மாறுதலாக எங்களுக்கு அதை செய்யும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவர்களும் இன்னும் அதற்கான முடிவுகளை தெரியல. முடிவுகளை விரைவில் தந்து இந்த மக்களுக்கு இதை செய்யணுமென்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய அதாவது இலங்கை அரசாங்கத்தின் எல்லா பிறப்புகளில் நாங்கள் பூர்வீக தமிழர்கள். அப்போ எங்களை இல்லாமல் நீங்கள் உங்களோட நாடு அல்லது சிங்களவருக்கு மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. சிங்களவர், தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லா மக்களுக்கும் உரியது இந்த நாளெண்டா நாங்கள் உங்களோட பிரஜைகள். எங்களுக்கான நீதி நியாயத்தை நீங்கள் வழங்கத்தான் வேண்டும். அதை தாமதிக்காமல் கூடிய கதியில் இந்த உறவுகளின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக 2017 ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தன்று முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டத்தின் 9வது ஆண்டு நிறைவடைந்த நாளில் முல்லைத்தீவில் இடம்பெற்ற போராட்டத்தில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் ரவிகரன் இந்த கேள்வியை எழுப்பினார். சர்வதேச மகளிர் தினத்தன்று வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களையும் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் பங்கேற்போடு தமிழ் தாய்மார்கள் தமது அன்புக்குரியவர்களை 16 ஆண்டுகளுக்கு முன்னர் இராணுவத்திடம் ஒப்படைத்த வட்டுவாகல் பாலத்தில் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்டது. தனது தாயாரால் அரசாங்க படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட தன்னுடைய தந்தைக்கு மரணச் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அண்மையிலும் ஒரு கடிதம் கிடைத்துள்ளதாக இந்த போராட்டத்தில் பங்கேற்று தனது தந்தைக்கு நீதி கோரிய யுவதியான சதுர்ஜனா ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். 2009 யுத்தத்தில் அம்மா அப்பாவை இந்த இலங்கை ராணுவத்திட்ட கையளிச்சுதான் அம்மா சொன்னவா. அதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளோ வருஷமா அப்பா எங்க கேள்விக்கு பதிலே இல்லை. கிட்டடியில் கூட அப்பாவுக்கு இறப்பு சான்றிதழ் எடுக்க சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வந்தது. ஸோ எங்களுக்கு சரியான ஒரு முடிவு இல்லாமல் நாங்கள் இறப்பு சான்றிதழ் எடுக்கணும். எங்களோட அம்மா எங்களோட அப்பாவை ராணுவத்திட்ட கையை ஒப்படைச்சவா. அதுக்கு பிறகு இவ்வளோ காலமாக எந்த ஒரு ஆன்சருமே இல்லாத தராத ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் எங்களோட அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும். நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்களோட அப்பா எங்கண்டு எங்களுக்கு சொல்லும் வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்போ அனுரா புதுசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டு கண்ட்ரியோட டெவலப் ஆகணும்னு நினைக்கிறார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எங்களோட அப்பா எங்களோட அப்பா இவ்வளோ காலம் எங்களோட அப்பா வருவான்ட்டு எங்கள் அம்மா நம்பி தான் இருக்கிறோம். நாங்களும் அதே நம்பிக்கையெல்லாம் இருக்கிறோம். எங்களோட அப்பா இல்லையேண்டா சரி ஓகே, நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க நாட்டில் நம்ம எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் சின்ன வயசுல இருந்தோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் நிறைய கடந்து வந்துட்டோம். இதுக்கு மேலே எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான், என் அப்பா எனக்கு என் அப்பா வேணும். இல்லையேண்டா அவர் இல்லையேண்டா அதுக்கான பதில் வேணும். அவர் என்ன செஞ்சீங்கன்ற பதில் எனக்கு வேணும். இல்லையேண்டா இது நாங்கள் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இருக்கிறா. நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் நாங்கள் இதை கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்போம். இனி வர ஜென்ரேஷனும் கொஸ்டின் பண்ணிகிட்டே தான் இருப்போம். எங்களுக்கான ஒரு ஆன்சர் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். மலையக தமிழ் சமூகம் தங்கள் சொந்த வீடுகளில் வசிக்கும் வகையில் காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதாக தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது அளித்த வாக்குறுதியை ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகளுக்கு பின்னரும் நிறைவேற்றவில்லை என்பதை மலையக தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஹட்டன் பிரகடனத்தின் மூலம் மலையக மக்களுக்கு அவர்களின் நில உரிமை தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கொடகலை சித்திவிநாயகர் கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற மலையக வாழ்வுரிமை மாநாட்டில் உரையாற்றிய தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தினார். அவர்கள் எதிர்க்கட்சி இருக்கும் பொழுது வெளியிட்ட அட்டன் பிரகடனம் என்ன? அட்டன் பிரகடனம், ஜேபி பிரகடனம் ஒன்னு வாசிக்கிற சொல்றாங்க பாருங்க. இடத்துல மலையகத்தில் இருக்கக்கூடிய பயிரிடப்படாத காணிகள் எல்லாம் பிரித்து மலை இளைஞர்களுக்கு வழங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க, எழுதி கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது கொடுத்தாங்களா காணி? சொல்லு, காணி கொடுத்தாங்க எங்கேயாவது? காணி கொடுக்கல, சொன்னா கொடுக்கல. அக்டோபர் 15, 2023 அன்று தேசிய மக்கள் சக்தி தாயகத்திற்கு வலிமை மலையகம் 200 கௌரவமான குடிமக்கள் என்ற தலைப்பில் ஹட்டன் பிரகடனத்தை வெளியிட்டு அந்த மக்களின் காணி மற்றும் வீட்டுரிமை குறித்து குறிப்பிட்டிருந்தது. ஜனாதிபதி இப்போது மக்களுக்கு வழங்குவதற்கு காணியை தேடி தருமாறு கேட்பதாக இந்த நிகழ்வில் உரையாற்றிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பங்காளி கட்சியான தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான
பழனி திகாம்பரம் வலியுறுத்தினார். மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த அரசாங்கம் உங்களுக்கு காணி கொடுக்க போகிறது கிடையாது. நாங்கள் போய் ஜனாதிபதியை கண்டு கேட்டால் அவர் எங்கிட்ட கேட்குறாரு, காணி எங்கே இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லி. நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் காணி இருக்குது தானே, கொடுக்க வேண்டியதானே காணி வந்து. நாங்கள் போய் சொல்லணுமா அவருக்கு? ஏன்னா அவங்களுக்கு நம்ம மக்கள் வந்து காணி உருத்தோட மலையில் வாழ்றது இத்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மலையகத்தில் காணியை பெற்றுக்கொள்வதில் எழுந்துள்ள பிரச்சினையை விளக்கிய மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன், நிலத்தின் உரிமை 2 அரசு நிறுவனங்களுக்கு இடையில் ஊசலாடுகிறது என சுட்டிக்காட்டினார். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அந்த காலத்தில் நாங்கள் இருந்த நேரம் பேசி வாங்கின ஒரு 7 பேச்சு, அந்த 7 பேச்சாவது கொடுங்க, வீடு கட்டி கொடுங்க. நீங்கள் வீடு கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, காணியை கொடுங்க. நம்ம எல்லாம் வீடை கட்டிக்கிடுவோம், ஏதோ ஒரு வகையில் லோனு வாங்கி ஏதோ வாங்கி கட்டிக்கிடுவோம். ஆகவே அந்த வீடு கட்டுறதுக்கான வசதியை அரசாங்கம் செய்து கொடுப்பதற்கு காணி அத்தியாவசியம். ஆகவே இதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம், காணி அத்தியாவசியம். காணி எங்கே வாங்குறது? நம்ம எங்கே இருக்கிறோம்? தோட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆகவே தோட்டத்து காணியை கொடுப்பதற்கு சில சில பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று ஜனவசமாக சொல்கிறான், எல்ஆர்சிக்கு சொந்தம்னு, எல்ஆர்சி சொல்கிறான் ஜனவசமுக்கு சொந்தம்னு. இது யாருக்கு சொந்தங்கிறது இன்னும் கோட்டையை தீர்மானிக்கல. ஆகவே அது மக்களுக்கு எப்போ கொடுக்க போறீங்கிற பிரச்சனையே நமக்கு இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் மலையக தமிழ் மக்களின் காணி பிரச்சினையை தீர்க்க ஒரு செயலணியை அமைத்து நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ஒரு டாஸ்க் போர்ஸ் உருவாக்கி அதன் மூலமாக இந்த மலையக தோட்ட பிரச்சனைகளுடைய காணிகளை தீர்வு செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். எதுக்கோ டாஸ்க் போர்ஸ் வைக்கிறாரு. ஏன் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு டாஸ்க் போர்ஸ் வச்சு இந்த காணி பிரச்சனையை தீர்த்தா என்ன? ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வல்லமை இருந்த போதிலும் தமிழ் மக்கள் கடந்த 16 வருடங்களாக அமைதி வழியிலேயே தமது உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய அவர், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் உரிமை போராட்டத்தை அரசியல் ரீதியாக வெற்றி கொள்வதற்கே தமிழ் மக்கள் முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து தவறி செல்ல முடியாது. அது ஸ்ரீதரனோ இங்க இருக்கின்ற யாருமே. நாங்கள் ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆயுத போராட்டத்தினூடாக எங்களுடைய இலக்கை அடைய முடியும் என்ற அதிகமான நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருந்தோம். அது 2009 மௌனிக்கப்பட்ட பிற்பாடும் நாங்கள் அந்த ஆயுத போராட்ட வளங்களை தள்ளி வைத்துவிட்டு அரசியல் ரீதியாக அந்த பயணத்தை செய்கிறோம். எப்படி ஒரு அயர்லாந்து போராட்டத்திலே சிம்பைன் இயக்கம் தன்னுடைய ஆயுத போராட்டத்தை விட்டு தான் அரசியல் ரீதியாக உலகத்திலே வென்றதோ அதே போலதான் நாங்களும் இந்த மண்ணிலே எங்களுடைய அரசியல் பயணம் ராஜேந்திர பயணம் என்பதிலும் நாங்கள் எங்களுடைய கரங்களை பலப்படுத்தி அந்த பயணத்தை செய்கிறோம். ஆகவே இது ஒரு தேச விடுதலைக்கான பயணம், இது ஒரு கொள்கை சார்ந்த பயணம், எங்களுடைய இனத்தினுடைய இருப்புக்கான பயணம். நாங்கள் இன்றும் எங்களுக்காக போராடிய விடுதலை புலிகள் போராளிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மதிக்கிறோம். இறந்து போன மாவீரர்களை நாங்கள் நினைக்கிறோம் என்றால் இந்த இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணம். ஆகவேதான் இந்த காலமும் சூழலும் சரியான நியாயமான போராட்டத்தையும் போராட்டத்தினுடைய வலுக்களையும் ஆயுத வழி போராட்டத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் நாங்கள் என்ற அடிப்படையில் அதனை இப்பொழுதும் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு இனம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை, எங்களுக்கு இருக்கின்ற போராட்ட வல்லமைகளை, எங்களுக்கு இருக்கின்ற போராட்ட வழிகளை நாங்கள் யாரும் நிராகரிக்கவில்லை. ஆனால் இவ்வளவும் இருந்து குண்டு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், துப்பாக்கி தூக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இங்கே படை நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவும் இருந்தும் கூட 16 வருஷங்கள் நாங்கள் குண்டு வெடிக்க வைக்கவில்லை, துப்பாக்கிகளை தூக்கவில்லை. நாங்கள் இப்பொழுதும் சமாதானத்தை விரும்புகிறோம், அறவழியில் போராட விரும்புகிறோம், அரசியல் ரீதியாக போராட விரும்புகிறோம் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம். இலங்கையில் 2வது பெரிய மனித புதைகுழியான செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்மொழியப்பட்ட திகதியை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சட்ட வைத்திய அதிகாரி, தொல்லியல் அதிகாரிகள் மற்றும் சட்டத்தரணிகளோடு இணைந்து புதைகுழியை பார்வையிடச் சென்றிருந்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி செல்வநாயகம் லெனின்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அகழ்வாய்வு நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு முன்மொழியப்பட்ட திகதி ஏப்ரல் 20 என நீதவான் அறிவித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவிக்கின்றார். இது தொடர்பான தயார்நிலை மற்றும் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ய ஏப்ரல் 8ஆம் திகதி
வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அகழ்வாய்வு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டது முதல் 6 மாதங்களாக புதைகுழி பிரதேசம் புட்கள் வளர்ந்துள்ளமையாலும் மழைநீரால் சேதமடைந்திருப்பதாலும் வாரத்தில் 2 நாட்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள நல்லூர் பிரதேச சபைக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளுக்காக புதிதாக கோரப்பட்ட தொகை சுமார் 21 மில்லியன் ரூபாய் என பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் அகழ்வாய்வு முதன்முறையாக மே 15, 2025 அன்று ஆரம்பமானது. முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட நிதியோடு 45 நாட்களுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வாய்வு செப்டம்பர் 6, 2025 அன்று பிற்பகல் நிறைவடைந்த நேரத்தில் ஒரு குழந்தையின் எலும்பு உட்பட 240 மனித எலும்புகளில் ஒன்றை தவிர ஏனைய அனைத்தும் புதைகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மனித எலும்புகளோடு குழந்தை பால் போத்தல், பொம்மை, சிறுவர் காலணிகள் மற்றும் பாடசாலை பை உள்ளிட்ட பிற பொருட்களும் அடங்கும். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலுக்கு இலக்காகி மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஸ் டீனா கப்பலில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த 84 ஈரானிய கடற்படையினரின் சடலங்கள் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. சடலங்களை ஏற்றிய விசேட விமானம் மத்தள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஈரான் நோக்கி புறப்படவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய ஈரானுக்கு அனுப்புவதற்காக 84 ஈரானிய கடற்படையினரின் சடலங்கள் வாகனங்கள் ஊடாக மத்தள விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகத்தின் நேரடி ஒருங்கிணைப்பின் கீழ் இந்த சடலங்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 மைல் தொலைவில் ஈரானிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. கப்பலில் 180 பேர் இருந்ததாக குறிப்பிடப்பட்டாலும் பலரை காணவில்லை. சம்பவத்தின் போது மீட்கப்பட்ட 35 கடற்படையினருக்கு காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றிலிருந்து ஏவப்பட்ட டொர்பிடோ ஏவுகணை தாக்குதல் மூலமே இந்த ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸிட் உறுதிப்படுத்தியிருந்தார். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.